இந்து இஸ்லாமிய ஒற்றுமையின் அடையாளம் காந்தி எனவும் மதத்தை வைத்து அரசியல் செய்வோருக்கு காந்தியை பிடிப்பதில்லை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரையில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற மரபோம் காந்தியை சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகாத்மா காந்தியை மக்கள் மனதில் இருந்து அகற்ற பாஜக அரசு துடிப்பதாக குற்றம் சாட்டினார். காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்ப காந்தி என்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் நாட்டில் 2வது சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டதாகவும் காவி கூட்டத்தை அகற்றுவது காலத்தின் கட்டாயம் எனவும் தெரிவித்தார். இப்பொழுதும் வருகிறது இம்பீரியல் பவர் இந்தியாவை நோக்கி, சந்தேகமே வேண்டாம். 2வது இந்திய சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டது என்றே நீங்கள் கொள்ள வேண்டும். சினிமாவில் ஆடுபவர்கள் கூட்டம் கூட்டுவது எளிது எனவும் வெறும் ரசிகர் கூட்டமாக இருந்தவர்களை 40 ஆண்டுகளாக செதுக்கி இருப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக கமல்ஹாசன் சாடினார். உலகளவில் நாடுகளின் மீதான வரியை 10% உயர்த்திய நிலையில் அதனை 15% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் 10% வரியை 15% உயர்த்துவதாகவும் வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தான் எடுத்த முடிவு நன்கு ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக நாட்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய மோசமான தீர்ப்பை கவனத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். 5 ஆண்டுகளில் இந்திய பிரேசில் இடையிலான வர்த்தகத்தை 1,80,000 கோடி ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். 5 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அரிய வகை கனிமங்கள், சுரங்கம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பிரேசில் அதிபருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர், செமிகண்டக்டர் மற்றும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பிரேசிலுடன் இணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். ब्राजील लैटिन अमेरिका में भारत का सबसे बड़ा ट्रेड पार्टनर है. हम आने वाले 5 वर्षों में द्विपक्षीय व्यापार को $20 बिलियन के भी आगे ले जाने के लिए प्रतिबद्ध है. முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வாவிற்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பளிக்கப்பட்டது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கும் நிலையில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 25ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் கூடுதலாக மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக புறநகர் ரயில்கள் அனைத்தும் விரைவு ரயில்கள் செல்லும் பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ரயில்கள் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாவதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 8 ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பலம் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் அதிவிரைவு ரயில் கன்னியாகுமரி
அதிவிரைவு ரயில், புதுச்சேரி விரைவு ரயில், செங்கோட்டை செல்லும் பொதிகை அதிவிரைவு ரயில்கள் மாம்பழத்தில் நின்று செல்ல உள்ளன. இதேபோன்று நெல்லை அதிவிரைவு ரயில், மதுரை செல்லும் பாண்டியன் அதிவிரைவு ரயில், மன்னார்குடி விரைவு ரயில் மற்றும் சேலம் அதிவிரைவு ரயில்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பழம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மதுரைக்கு வரும்போது மெட்ரோ ரயில், எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்டவை குறித்து மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். மதுரை உத்தங்குடியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தெற்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களுக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தால் அது திமுக அரசு எனவும், மக்களிடமிருந்து GST மற்றும் இதர வரிகள் மூலம் பறிப்பதுதான் மத்திய மோடி அரசு என்றும் சாடினார். நாம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள். தேர்தல் காலத்தில் மக்கள் திட்டங்களை தடுக்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து சதி செய்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? அமைச்சர்கள் மீது வழக்கு போடுவது, ரெய்டுகளை நடத்துவது என தொடர்ந்து ஆட்சிக்கு அழுத்தம் தருவதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற 2ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை அம்பத்தூரில் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், தமிழகத்தில் இதுவரை ஒரு நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் பேசின பதில் இல்ல, பல பொதுக்கூட்டத்தில் பேசின இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்ல. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. திமுக ஆட்சியில் இதுவரை ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலையுடைய உற்பத்தி பெரிய இருக்குது. அண்மையில பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் விஞ்ஞான ஊழல் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தேர்தலுக்கான 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் திருச்சி ஆலம்பட்டியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்தி போட்டியிடுகிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் இயக்குநர் களஞ்சியமும், மேட்டூர் தொகுதியில் வித்யாராணி வீரப்பனும் போட்டியிட உள்ளனர். மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், முனைவர்கள் என்று பல தரப்பினருக்கு இந்த முறையும் சீமான் வாய்ப்பளித்துள்ளார். வழக்கம் போல மொத்த தொகுதிகளில் சரிபாதியாக, அதாவது 117 தொகுதிகளில் பெண்கள் இம்முறை களமிறக்கப்பட்டுள்ளனர். கடந்த தேர்தலில் கடலூர், சென்னை, ஆர்கே நகர், திருவொற்றியூர் என்று கடலோர தொகுதிகளில் போட்டியிட்ட சீமான் இந்த முறை தனது சொந்த மண்ணான சிவகங்கை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. ரசிகர் கூட்டமா, லட்சிய கூட்டமா, பணமா, தமிழன் என்னும் இனமா என்பதுதான் அறிவார்ந்த தமிழ் சமூகம் முன் உள்ள கேள்வி என்று சீமான் கூறியுள்ளார். திருச்சி ஆலம்பட்டியில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டுமே வெவ்வேறு கட்சிகள் அல்ல என்று சாடினார். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம். நம்ம 1000, 2000 என பணம் கொடுப்பதும், பேருந்தில் இலவசம் என சொல்வதும் மக்களை ஏமாற்றும் வேலை என்றும் சீமான் விமர்சித்தார். இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே. மாநில உரிமைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடகு வைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.